இன்னைக்கு என்ன விசேஷமான ஒரு தலைப்புனா, நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பாஸ்டர் ஆனவன கட்டு கட்டு கட்டுன்றீங்க, எங்களுக்கு புத்தூர் கட்டு தெரியும், இந்த மீனுக்கு போடுற கட்டு தெரியும், ஆனா சபைக்கு வந்தா புதுசா. முதலாவது நீங்க விசுவாசியா இருக்கிற நீங்க இந்த கட்டுகள்லாம் என்ன? மாந்திரிகம் கட்டுகளா? இந்த கட்டுகள்ல இருந்து எப்படி விடுதலை ஆகுது? எல்லாமே மாந்திரிகம் சொல்ல முடியாது. கட்டுகள் பல வகை உண்டு. அதுதான் இன்னைக்கு முதல் பார்க்க போறோம். வேதத்தை கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், அவனுடைய அக்கிரமங்கள் பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான், தன் பாவ கயிறினால் கட்டப்படுவான். முதலாவது கட்டுனா தெரிஞ்சுக்குங்க, பிசாசு உன்னை ஏதாவது ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்பான். இப்ப எப்படின்னா, இந்த வாட்சை என் கையில கட்டி வச்சிருக்கேன் அப்படிதான் சொல்லுவாங்கல்ல, வாட்சை என் கையில, இப்ப நான் என்ன பண்ணாலும் என்ன பண்ணாது, விடாது. இது கீழே விடணும், என்ன பண்ணணும், இதை கட் பண்ணி விடணும், இதை அவுத்து விடணும். அவுத்து விட்டு இப்ப என்ன பண்ணாலும் அது கீழே விழுந்துடும். இதே மாதிரிதான் பிசாசு தன்னுடைய துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் தவிர வேற ஒன்றுக்கும் வரல. அவனை நாசம் போக்குவதற்காகவே உன்னை சில இடங்கள்ல கட்டி வச்சிருப்பான். அதுக்குதான் கட்டுன்னு சொல்லுவாங்க. பிசாசின் முதல் அவனோட ஆயுதம் எப்படி கட்டி வைப்பானா, பாவத்தின் மூலமாக மனிதர்களை கட்டி வைத்திருப்பான். நல்லா கவனிங்க. பாவம் ஆதியிலிருந்து இதுவரையும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடைவெளி வந்திருக்குன்னா அதற்கு காரணம் பாவம். சரி, பாவம் செய்யாத மனிதன் கிடையாது, ஆனாலதான் ஏதோ ஒரு சூழ்நிலையில பாவத்தின் நிமித்தமாக கட்டப்பட்டவனாய் காணப்படுவான். சத்ருவால நம்ம போய் பாவத்துல கட்டி இருப்போம். சில பேர் என்ன சபைக்கு வருவீங்க, ஆண்களுக்கு சில பேருக்கு சிகரெட் விடுறது இப்படி என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. தெரியாம, யாருக்கு தெரியாம பிடிப்பாங்க, ஊழியக்காருக்கு, விசுவாசிகளுக்கு தெரியாம. இந்த குடிக்கிறது பாத்தீங்கன்னா மாசத்துல ஒண்ணு தானே, ஆபீஸ்ல குடிச்சா சபைக்கு தெரியுமா, வீட்டுக்கு தெரியுமா, அவங்கள என்ன மனம் மாத்த முடியும். ஆனா அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, நான் விடணும்னு நினைச்சா எப்பயோ விட்டுடுவேன். ஆண்கள் சொன்னோடனே நமக்கு நான் கரெக்டா. சில பேர் நாடகத்துல கட்டப்பட்டவங்களா இருப்பீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் நாடகமே பாக்குறது இல்லை. அப்ப நீங்க வேற எதுல கட்டப்பட்டிருப்பீங்க. இந்த நாடகம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. 2 வாரம் தொடர்ந்து பார்த்தா உன்னை அப்படியே இழுத்துரும். நானும் சில நேரம் அடிமைப்பட்டு வச்சிருக்கேன். சில பேர் சினிமால கட்டப்பட்டிருப்பீங்க, சில பேர் கோபப்படுறதுல கட்டப்பட்டிருப்பீங்க, பாவம் செய்ய முடியாது. சில பேர் தவறான படங்களை பார்ப்ப கட்டப்பட்டிருப்பாங்க, அவங்களால அவாய்ட் பண்ணவே முடியாது, பார்க்காம இருக்க முடியாது. தவறான நபர்களை என்ன பண்ணுவாங்க, சேட் பண்ணி கொண்டே இருப்பாங்க, அவங்களால அதை மாத்த நினைப்பாங்க, மாத்த முடியாது. தவறான பழக்க வழக்கங்கள் சில நேரங்கள்ல ஒரு பிள்ளையை கெடுக்க, பாவத்தை தூண்ட என்ன பண்ணும், ஆவிகள் ஏவல் படும். எதுக்கும் செய்யப்பட்ட ஆவிகள் உன் வாழ்க்கை சீரழி. சில பேர் இங்க சபையை நீங்க பாப்பீங்க, குடி போதையின் ஆவின்னு சொன்னா போதும். இப்ப கூட நான் ஒரு கமாண்ட் கொடுத்தேன்னா, ஏதாவது ஆவியை சொல்லி நான் கமாண்ட் கொடுக்கறேன்னா பாவத்தை குறிச்சு யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. ஏன்னா அதனாலதான் அதை கட்டப்பட்டு வச்சிருப்பாங்க. அதோட வேலை என்னன்னா, உன்னை பாவத்துல தள்ளணும், உன் பேரை கெடுக்கணும். அநேகரோட குடும்பத்துல மூத்த பிள்ளைய சீரடிச்சிடும், வேலைக்கு போக விட மாட்டாங்க. மாந்திரிக்கு பண்ணி கட்ட வச்சுட்டாங்கன்னா போதும், அவனுக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது. அப்படி வேலைக்கு போனாலும் வேலை செய்ய மாட்டான். பெண் பிள்ளை எடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டா அந்த வாழ்க்கை சரியா வாழ முடியாது, டைவர்ஸ்ல வந்து நிற்கும். நம்ம நினைப்போம், போராடிட்டு இருப்போம், இந்த பிள்ளை ஏன் இந்த மாதிரி பண்ணுது, ஏன் கோவப்படுது. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, பிள்ளை சீர்கெட்டு போகுதுன்னா அதற்கு பிசாசன கட்டி வச்சிருக்கிறான். இதை முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபு சொல்லுகிறான், 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டு இருக்கு. சின்ன மீறுதலான காரியம் என்ன ஒரு கட்டா கட்டி இருக்கு. சின்ன பொய், சில பேர் பொய் சொல்லவாம இருக்க முடியாது. இன்னொன்னு மோசமான, இதை எல்லாரும் வாழ்க்கையில இது இடைப்படும். நல்லா கவனிங்க. நீ நல்லா தான் இருப்ப, ஆனா நீ அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் நீ யார்கிட்டயாவது பேசிட்டீங்கன்னா அங்க உனக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், உன் மேல இருக்க கனம் போயிடும், உன் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு போகும். ஒருத்தர் கிட்ட உன் குறைய சொல்றதுனால உனக்கு எங்கேயாவது சிலை வைப்பாங்களா, இல்ல உதவி செய்வாங்களா? ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டாங்க, உனக்கு கேவலமா தான் பார்ப்பாங்க. நீ பேச உனக்கே தெரியும், நான் பேசினா வாயை விட்டுருவேன், பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா பிசாசு உன்னை என்ன பண்ணும், அழகா போய் கோத்து விட்டு வந்து பேசி தவறான ரிலேஷன்ஷிப் வருது. அதை பத்தி நான் பேசலாம், அது மோசமான பாவம். அது 100ல யாரோ 1-2 பேசி செய்வீங்க. இந்த பாவம் வாலிபத்துல செய்வாங்க, இல்ல ஏதோ ஒரு கேப்னஸ், கணவன்கிட்ட மனைவிட்ட கேப் இருக்கும், இந்த பாவத்தை செய்வாங்க. இது தெரியல, நான் இதை சொல்லல. நார்மலா ஒரு அரை மணி நேரம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசினாவோ, புது நபர் இப்ப சர்ச்சுக்கு வராங்க, சர்ச்சில் இருக்க 2 பிள்ளைங்க பேசிக்குதுங்க, 2 பெரியவங்க பேசிக்கிறாங்க, என்னன்னு பண்ணா இப்பதான் அவ்வளவுதான், இதோட இது பிரச்சனை முடிஞ்சா பரவாயில்ல. வீட்டுக்கு போன பிறகு இந்த ரிலேஷன்ஷிப் வந்தா இவங்க குடும்ப கதை அவங்களுக்கு தெரியும், அவங்க குடும்ப கதை இவங்களுக்கு தெரியும். இது பாவமா, பாவம் இல்லையா? ஒரு கணவனை குறித்து தவறாய் பேசுவது பாவம். உன் தாய் தகப்பன் செய்கிற தவறுகளையும் அவமானத்தையும் மற்றவர்களுக்கு சொல்லுவது பாவத்தின் பெரும்பாவம். எங்கப்பா
இந்த வாலிப பிள்ளைங்கிட்ட கேளுங்களேன், உங்க அப்பா எப்படி? அந்த ஆளுக்குறான், எங்க அப்பாவா அவரு டம்மி பீஸ். ஒரு வாலிப பொண்ணு சொல்லுது, எங்க அம்மா தான் எல்லாம், உங்க அப்பா ஒரு டம்மி பீஸ் குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பாரு. உண்மையா அவர் குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பாரு தான், ஆனா உனக்கு அவர் தான் தகப்பன். வேதத்துல சொல்லுது, உன் தாயும் தகப்பனையும் அவர்கள் தவறு செய்தாலும் அவர்களை குற்றப்படுத்துவது ஒரு பெரிய பாவம். இது நமக்கே தெரியாது. பிசாசு அழகா கட்டி வச்சிருவான். எங்க போனாலும் உன் கணவனை குறை சொல்லிட்டே இருப்ப, எங்க போனாலும் உன் மனைவியை குறை சொல்லிட்டே இருப்ப, எங்க போனாலும் உன் ஃபேமிலியை குறிச்சு குறை சொல்லிக்கிட்டே இருப்ப. அதுவே பாவமா மாறினீங்க. நீங்க செய்கிற பாவம் ஏதாவது ஒரு காரியம் உங்ககிட்ட இருந்து வெளியே போக முடியாதபடி இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தர்கிட்ட ஏதோ ஒரு பாவம் கட்டப்பட்டதா இருக்கும். அதுல இருந்து வெளியே வருவேன் நினைச்சிடுவேன். இதெல்லாம் ஒரு பேட்டரே இல்ல, இதுல இருந்து வந்துடலாம். ஆனா கடைசி வரையும் அதுல இருந்து உன்னால வெளியே வர முடியாது. நான் சொல்றது அம்மாவா இல்லையா? என்னைக்காவது அந்த ஜெபம் பண்ணுவீங்க, ஆனா அந்த பாவத்தை விட முடியாது. திருவிழந்து எடுப்பீங்க அந்த பாவத்தை. நம்ம சொல்றதெல்லாம் பெரிய பெரிய பாவம், நான் சொல்றது சின்ன சின்ன. உன் கணவனை இன்சல்ட் படுத்துறது, உன் மனைவியை அவமானப்படுத்துது, மரியாதை கொடுக்காம இருக்குது, இதெல்லாம் உன்னை கட்டி வச்சு ஒண்ணு. சில பேர் உன் பெருமையில கட்டி ஒண்ணுமே இருக்காது, ஆனா வீணா பெருமையா பேசிப்பாங்க. நான் அப்படி, நான் இப்படின்னு. சில பேருக்கு பெருமையா பேசி மத்தோட அன்பையும் சமாதானத்தையும் நமக்கு எடுத்துருவோம். நம்ம சில பேர்கிட்ட உங்களுக்கு தெரியும், வெளியே போய் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. தீர்க்கதரிசி வந்து நீ இந்த பாவம் செய்யறேன்னு சொல்ல தேவையில்லை. நீங்க செய்யற பாவம், சில துணிகரமா செய்யற காரியம், உங்களை அறியாம செய்யற காரியம், அது உங்களை விட்டு போகவே போக. நல்ல ஃப்ரெண்டு தாங்க, ஆனா ஃப்ரெண்டு கிட்ட பேசாம இருக்க முடியாது. கல்யாணம் ஆனாலும் சரி, ஆவாட்டியும் சரி, ஆனா விடணும்னு நினைப்ப, ஆனா விட முடியாது. இங்க நிறைய பேர் தப்பு என்னன்னா, விடக்கூடாதுன்னு ஒரு கிறிஸ்துவன் இருக்க மாட்டான். அதுல 100ல எவனாவது ஒருத்தன் தான் இருப்பான், எவ்வளவு ஒருத்தன் தான் இருப்பான். ஆனா விடணும்னு நினைப்பீங்க, ஆனா முடியாது. ஏன்னா பாவத்துல கட்டப்பட்டு அதிலேயே நீ நிற்கும்படியாக பாருங்க, பாவத்தை செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையில வாலிபம், வீட்டுல சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், பிள்ளைங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். கணவன் பாத்தீங்கன்னா குடிச்சுக்கிட்டே இருப்பார், இல்ல ஊர் சுத்திட்டே இருப்பார். சில நேரங்கள் பிள்ளைங்க தவறான காரியங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கும், மொபைல நோண்டிக்கிட்டே இருக்கும். மொபைல வை, மொபைல வை. நீ சொல்லதான் மொபைல் வச்சுட்டே இருக்கும். நீ நினைப்ப சத்துரு எது? மொபைல் நினைச்சுப்ப. உன் புள்ள பாவம் செய்யும்படியாக எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதபடி கட்டி வச்சிருக்கிறது அந்த மொபைல், அந்த கேம். சில பேர் பாப்பீங்க, 2 பேர் நண்பரோட சுத்திட்டே இருப்பாங்க. நீ நினைப்ப, இவன் ஃப்ரெண்டுனாலதான் என் கணவன் திருடு கெடுறான், என் பையன் கெடுறான்னு. நீ அவனை தான் டார்கெட் பண்ணுவ. நீ கரெக்டா என் பிள்ளைய ஏதோ ஒரு பாவத்தின் கட்டுகள் கட்டப்பட்டிருக்கு, அதனால என் பிள்ளை இப்படி தப்பு பண்றான். நீங்க ஒண்ணு இல்ல, நல்லா கடிஞ்சு இப்படிப்பட்ட ஆவியை கடிஞ்சு ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த கட்டுகள் ஒவ்வொன்னா உடைய ஆரம்பிக்க. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. கட்டுகள் உடைய 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 உன் புள்ள மனம் திரும்புது பார்க்க. ஒரே நாள்ல கட்டு உடைஞ்சி, இது ஒரு நாள் ஜெபம், ஒரு 5 நிமிஷம் ஜெபத்துல எல்லாம் மாறாது. ஏன்னா உன் புள்ள சிந்தனையை ட்ராப் பண்ணி இருக்கிறாம, அவன் பல வீசி பிடிச்சிருக்கலாம். சிந்தனையை பிடிச்சதுனால நீங்க ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்னா, அவன் கிட்ட போறான்னா வீட்டுல சண்டை வரும், உன் கணவன்கிட்ட போறான்னா சண்டை வரும், உன் குடும்பத்துல போறான்னா சண்டை வரும். அவனுக்காக ஜெபம் பண்ணு. நல்லா ஜெபிக்க 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 ஜெபிக்க. நான் சொல்லித்தரேன் எப்படி கட்டுகள் உடைக்கணும்னு. அப்படி கண்களை மூடுவீங்களா? முதல் காரியம் சொல்றது, நீங்க செய்யற பாவத்தின் கட்டுகள். ஒண்ணு, நீங்க மாட்டின்னு இருப்பீங்க. ஒருவேளை உன் வீட்டுல உன் கணவனும் பிள்ளைய மாட்டிருப்பான். நீ சொல்லுவ, உன்னால உன் பிசாசுனாலதான் இப்படி பண்ற. அவங்க கிட்ட சொன்னா இன்னும் உனக்கு கோபம் தான் வரும், 1-2 அடி சேர்த்து அடிப்பான். இப்ப நமக்கு போராட்டம், உன் கணவன்கிட்டயும் உன் மனைவி கிட்டயும் உன் சொந்தத்தோட போராடாத. அவன் கெட்டு போயிருக்கான், இல்ல நீ கெட்டு போயிருக்க, நான் மாறிடுவோம்பா, நாள்ல இருந்து சர்ச்சு கரெக்ட் டைமுக்கு வந்துருவேன். அடுத்த நாள் பார்த்தா மல்லாக்கப்படுத்துன்னு இருப்பேன், அடுத்த வாரம் தானு உள்ள இருப்பேன், டானு வெளியூர்ல இருக்கு. எப்படி போகணும்னு தெரியாது. உன்னை வந்து சபைக்கு உள்ள வராத கட்டி வச்சிருப்பான். நீ நினைப்ப, என்னால முடியும், என்ன உள்ள வரவே முடியாது. கட்ட உடைச்சினா தானா உள்ள வராரு. இப்ப எப்படி கைகள் இருதயத்துல வை. பாவம் முடிஞ்ச ஒரு கை தலைக்கு மேல. ஓ மகிமை. ஜெபம் பண்ணுனாவே ஸ்தோத்திரத்தோடு முதல்ல நல்லா கண்களை மூடி நல்லா ஆவில நிரம்பி துதிங்க துதிங்க துதிங்க. மகிமை மகிமை மகிமை. பாவத்தினால் கட்டப்பட்ட ஆவியே, இந்த கெட்ட பழக்கத்துல எனக்கு கட்டி வைத்திருக்கிற ஆவியே, கெட்ட பழக்கத்துல கட்டி வைத்திருக்கிற ஆவியே, பாவம் செய்யும்படியா சிந்தனை தூண்டுகிற ஆவியே, பாவம் செய்யும்படியாய் சிந்தனை தூண்டுகிற ஆவியே, பாவத்தை விட்டு விலகாதபடி கட்டி வைத்திருக்கிற ஆவியே, பாவத்தை விட்டு விலகாதபடி கட்டி வைத்திருக்கிற ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்துல சுட்டெரிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கிறேன், இயேசுவின் நாமத்துல சுட்டெரிக்கிறேன். சொல்லுங்க, எனக்காக 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 இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அந்த இரத்தம் என் பாவத்தை கழுவினது. அந்த இரத்தத்தினால உன்னை நான் சுட்டெரிக்கிறேன். சொல்லுங்க, வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து. ஓ ரபா கியா ரமா அந்த டாக்கா ரபா. ஓ ரியா கியா ரெபிலியா. ஓ ரபா ஹபா ஹபா ஹபா.
என் கனத்தை கெடுக்கிற ஆவியே, கனத்தை கெடுக்கிற ஆவியே, என் மகிமை கெடுக்கிற ஆவியே, மகிமை கெடுக்கிற ஆவியே, பாவத்துல சிக்க வைத்த ஆவியே, பாவத்தில் சிக்க வைத்த ஆவியே, உன்னை சுட்டரிக்கிற, உன்னை சுட்டெரிக்கிற, என் குடும்பத்தை விட்டு விலகு, குடும்பத்தை விட்டு விலகு, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் குடும்பத்திற்கு என் விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக பிள்ளைகளுக்கு விரோதமாக, எல்லா கைகளை உயர்த்தி, பெற்றோர்களை கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளைக்கு விரோதமாக, பிள்ளைக்கு விரோதமாக, என் ஆண் பிள்ளைக்கு விரோதமாக, என் பிள்ளைக்கு விரோதமாக, என் பெண் பிள்ளைக்கு விரோதமாக, என் பிள்ளைக்கு விரோதமாக, பரிசுத்தத்துக்கு விரோதமாக, பரிசுத்தத்திற்கு விரோதமாக, எதிர்காலத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளை எழும்புகிற ஆவிகளை இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால சுட்டரிக்கிற, சுட்டெரிக்கிற, சுட்டரிக்கிற, சுட்டெரிக்கிற, எரியட்டும், 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 எரியட்டும். எரியட்டும். ஓ ரியாக்கியா கர்ரபா ஹபா ஹபா. அநேக கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது, விபச்சார சிந்தனைகள் கட்டவிழ்க்கப்படுகிறது, சிந்தைகள் தேசிய சிந்தனைகள் கட்டவிழ்க்கப்படுகிறது, சிந்தைகள் கட்டவிழ்க்கப்படுகிறது, பிடிவாத கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. கட்டுகள் பிடிங்க, கட்டவிழ்க்கப்படுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நல்லா துதிங்க, நல்லா கைகளை தட்டி. பெற்றுக்கொள், ஓ ரியாக்கா ரபா, ஓ ரமா ஹந்த டாக்கா டாக்கா லாதடா, ஓ ரமா ஹந்த டாக்கியாதடாபா. ஒவ்வொருத்தர் மத்தியில தேவ மகிமை இறங்குது, மகிமை இறங்குகிறது, ஒவ்வொரு கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. கட்டவிழ்க்கப்படுகிறது. சூனியத்தை நிமித்தமாக சூனியத்தின் நிமித்தமாக சிக்கொண்ட எல்லா பாவங்களை, கொண்ட எல்லா எல்லா நாச மோசங்களை மோசங்களை கரிக்கிறோமப்பா. சுட்டெரிக்கிறேன். எல்லா பில்லி சூனிய கட்டுகள், சூனிய கட்டுகள், வாழு சர்பத்தின் ஆவிகள், சர்வத்தின் ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகளை விக்கிரகத்தின் எரித்து சாம்பலாக்குறது. எரித்து சாம்பலாக்குகிறது. இது மாதிரி குறைஞ்சது ஒரு 21 நாள், குறைஞ்சது 20 நிமிஷம், 1/4 மணி நேரம், இதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே, நல்லா கவனிங்க, அந்நிய பாஷையில பேசிட்டு கமாண்ட் இதுக்காக நீ பர்டிகுலர் ஜெபம் பண்ணினா 21 நாள் நல்லா கவனிச்சுங்க. உன் பிள்ளை வாழ்க்கையில, உன் குடும்ப வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில அந்த பாவத்துல இருந்து ஒரு விடுதலை பார்க்க. எடுத்த உடனே உன் புள்ள மனம் திரும்பினா திருப்பி அந்த பாவத்துல உள்ள போவான். வெளியே போனா வீட்டுக்கு வரத்துக்கு 3 மணி நேரம் ஆகுதா, கடிந்து ஜெபிக்கும் பொழுது 3 மணி நேரம்ன்றது 1/2 மணி நேரம், 2.5 மணி நேரத்துல உள்ள வருவான். நீ நினைப்ப, ஐயோ இன்னும் திருந்தலையே, 1/2 மணி நேரத்தை கத்தர் மாத்தி போட்டிருக்கிற. ஃபுல்லா குடிக்கிறவங்க குவார்டர்ல வந்து நிப்பாங்க. ஏதோ ஒரு பொண்ணோட பையனோட பழக்கம் இருக்குன்னா அது டைம் கம்மியாகும், சண்டை ஏற்படும் அவங்களுக்குள்ள, வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. அந்த சண்டை சின்ன சின்ன சண்டைல பெருசாகி உனக்குண்ட கர்த்தர் கொடுத்த உன் வாழ்க்கைய ஒருத்தராலும் பறித்து கொள்ள முடியாது. எனக்கு விரோதமா எழும்பின, எனக்கு விரோதமாய் எழும்பின எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும், அது 7 வண்ணமாய் திரும்பி போகும், 7 வண்ணமாய் திரும்பி போகும். ஜெபத்தோட அன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை காலண்டர்லயோ வாட்ஸ்அப்லயோ ஏதோ ஒரு இடத்துல நானும் நம்ம சர்ச்சில் வாக்குத்தத்தங்களே டெய்லியும் போடுறோம். அந்த வாக்குத்தத்தங்களை சுதர்ந்து கொண்டு இந்த மாதிரி கட்டுகளை உடைச்சு இயேசு நாமத்துல இந்த வாக்குத்தத்தங்கள் எங்க வாழ்க்கை நடக்கணும். அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லியிருக்கோம், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன், அந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை எடுத்து கூட சேர்ந்து ஜெபம் பண்ணினா நிச்சயமாகவே இந்த பாவக்கட்டுகள் உடையும். 2வது, பிசாசு எப்படி உள்ள வருவான் எடுத்து படிங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஜனக்கூடுவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். இங்க கவனிங்க, ஊமையாய் குடும்பத்துல ஒரு மாந்திரிகம் உள்ள வந்துருச்சுன்னா ஒரு மனுஷனை ஆசீர்வாதத்தை இல்ல தொடர்ந்து இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அப்படி ஸ்டாப் பண்றோம். ஊமைனா ஆரம்பத்துல இருந்து அவன் வாழ்க்கையில இல்ல பேசுனதே. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் புள்ள 3 வயசு வரையும் பேசினது இப்ப பேச்சு இல்ல, நான் 5 வயசு வரையும் நல்லா இருந்தா ஒரு ஜுரம் வந்துச்சு டோட்டலா மாறிடுச்சு, என் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம் அன்னில இருந்து என் புள்ள பேசல நடக்கல, இப்படி அநேக காரியங்கள் சொல்லுவீங்க. நல்லா இருந்தது, வேலை திடீர்னு போயிடுச்சு. படிப்பா, அது அவனை எங்கே பிடித்தாலும், அங்கே அவனை அலைக்கழிக்கிறது, அவன் அங்க உருண்டு பிறண்டுவான். அடுத்தது, அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். சோர்ந்து போறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன். போதுமா? பிரச்சனை, ஒரு பிசாசு ஒரு மனிதனை கட்டி வைத்திருக்குன்னா ஏதோ ஒரு பலவீனத்தை உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்து போயிடும். ஆனா நான் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போறேன், ஒரு பாஸ்டர் கூட்டு போறேன், அவங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. நல்லா கவனிங்க, அந்த அம்மாவுக்கு த்ரோட் கேன்சர், வயசு ஒரு 45 வயசு தான் இருக்கும். த்ரோட் கேன்சர், ஒரு மாசம் வருமானம் 18 லட்சம் ரூபாய். பாத்துங்க, குழந்தை கிடையாது. குழந்தைய ஒண்ணு தத்தெடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கு. இவங்களுக்கும் தெரியல, குழந்தையும் இல்ல, தத்தெடுத்த குழந்தையும் சரியில்லை. கணவன் பார்த்தா வேற ஒரு கீபோர்டு சுத்தின்னு இருக்காரு. இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப த்ரோட் கேன்சர் 4th ஸ்டேஜ். சரிம்மா நான் ஜெபம் பண்றேன் அப்படின்ட்டு என்ன பண்றேன், ஜெபம் பண்ணிட்டு சின்ன கிளாஸ் ஜெபம் பண்ணிட்டு குடிமா அப்படின்னு அந்த அம்மா வாங்கி வச்சுட்டு, சரி பாஸ்டர் நாளைக்குள்ள நான் குடிச்சு முடிக்கிறேன். நாளைக்குள்ளயா? இப்ப குடிமா.
இல்ல பாஸ்டர் இவ்வளவு என்னால குடிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா சப்பி என்ன பண்றேன், நாளைக்குள்ள குடிச்சிரு. நான் யோசிச்சு பார்த்து வேலைக்கு ஆகாது. கடிஞ்சு ஜெபம் பண்ணும் பொழுது உள்ள சொல்றேன், இந்த குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு இது வியாதி மட்டும் இல்ல, அவங்க குடும்பமே கட்டப்பட்டிருக்கு, பிள்ளைய கட்டப்பட்டிருக்கு, அந்த வீட்லயே ஒரு பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இருக்கு, கட்டப்பட்டிருக்கு. வீட்டை கட்டப்பட்டு வாழக்கூடாதபடி சீர்குலைகிற ஆவியே வெளியே வாழணும். உள்ள இருந்து அந்த ஆவி நல்லா இருந்தாம ஆடுது. என் கூட இந்த பாஸ்டர் நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ணிருக்கேன், ஒரு ஆவி வந்தது இல்லை, நீங்க வந்தோன்னு ஒரு ஆவி வந்துச்சு, இட்டுட்டு போங்க பாஸ்டர் வேணும் அந்த பிள்ளை, ஆவி வேணும், எத்தனை ஆவி வேணும் உங்களுக்கு, இட்டுன்னு போங்க. சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேய்கிட்ட பேசுறேன், யாரு பண்ணா, ஒரு கீப்பு வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா, அந்த கீப் இந்த வேலை பண்ணிட்டு சாவடிச்சா தப்பிச்சுட்டா, இப்ப கேன்சர் முடிஞ்சிச்சு, நாட்கள் வச்சிருக்கேன், இன்னும் 6 நாள்ல அவன் உயிர் எடுத்துருவேன். நான் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, என்னமா பேசி கடிஞ்சு நல்லா கடிஞ்சு ஜெபம் பண்ண உடனே அப்பவே அந்த ஆவி அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறி. அப்போ அந்த வீட்டுல ஒரு பூஜை அறையில அந்த ஆவி தங்கி இருந்தது. அந்த பொருளை தூக்கி போட்ட உடனே அந்த ஆவி டோட்டலா கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணியை கொடுத்த குடிமானே குடிச்சாங்க. தண்ணியே குடிக்காதவங்க இட்லி சாப்பிடுவாங்களா, ஒரு இட்லி எடுத்து சாப்பிட சொன்ன சாப்பிட்டாங்க. அன்னியோட அவங்க கேன்சர் வியாதி, த்ரோட் கேன்சர். இந்த கேன்சர் உண்டு பண்ணது என்ன, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு, கணவன் மனைவி ஐக்கியத்தை கெடுத்தது எது, அதே குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்காம தடுத்தது எது, அதே குடும்பங்கள்ல குழந்தை பிறந்த குழந்தைக்கு மூல வளர்ச்சியா மாத்திருந்தது எது, ஆவிகள். இப்படிப்பட்ட ஆவிகள் ஒரு குடும்பத்துல இருக்குன்னா அது சீர்குலைய ஆரம்பிச்சிடும். யாராவது மாந்திரிகம் பண்ணுவா, இது மாந்திரிகம். ஃபர்ஸ்ட் சொன்னது உன் பாவத்துல வர்றது, இது உன் மாந்திரிகம். உனக்கு யாராவது ஒருத்தர் மாந்திரிகம் செஞ்சிட்டாங்கன்னா உன் பிசினஸ் அப்படியே டல் ஆயிடும், உன் வியாபாரம் அப்படியே நின்று போயிடும். நீ என்ன பண்ணாலும் வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்காது, வேலையில ப்ரமோஷன் இருக்காது, இருக்கிற வேலையை போற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வேலையே கிடைக்காது, சில பேருக்கு இருந்த வேலை போயிடும். குடும்பம் கணவன் மனைவி வாழ்க்கை நல்லா வாழ்ந்தவங்க திடீர்னு பிரிஞ்சிடுவாங்க. நல்லா இருக்கும், கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் பிரிஞ்சா அவங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு குடும்பம் பிரியும். நல்லா கவனிங்களா, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்களும் இன்னைக்கு வந்திருக்கலாம். இது சத்ரு போடப்பட்ட கட்டுகளை தேவனால் உடைக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு அந்த வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இங்க இருந்து கடந்து போகும்பொழுது இப்படிப்பட்ட கட்டுகள் எல்லாம் உன்னை விட்டு கட்டவிழ்க்கிறத பார்க்க முடியும். புள்ள சொல் பேச்சு கேட்காது, நல்லா படிச்சிருக்க புள்ள திடீர்னு படிப்பு நின்றோம். புள்ள வந்து என்ன சொல்லுவாங்க, வாழு பண்ணா நம்ம கோபம் வரும், நல்லா நம்ம கூடியதான் இருக்கும், ஞாபகம் வரலப்பா, நல்லா போன வருஷம் 10th நல்ல மார்க் எடுத்தியே. சில பேர் 10th மார்க் எடுத்தோன்னு டாம் டூம் டமாண்டிமே நடிப்பாங்க. என் புள்ள இருந்துச்சு அவ்வளவுதான், அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கு சூனி வச்சிருவாங்க. 12th பாத்தீங்கன்னா சில பேர் ஸ்கூலுக்கு போவாது. மும்பையில நான் இன்டர்வியூக்கு போறேன் ஒரு கம்பெனிக்கு, அங்க ஒரு பிள்ளை, அவங்க வந்து கேப்டன் ஒரு கம்பெனில பெரிய மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், மாசம் வந்து 8 லட்சம் ரூபாய் சம்பளம். ஒரே பிரச்சனை, நான் ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போறேன், அந்த பிரேயர் நான் ஒரு 2 மணி நேரம் தான் இருப்பேன். சின்ன ஒரு வீடு, அதுல ஒரு 30-40 பேர் நெருக்கி வைக்கிறாங்க. இந்த பிரதரும் அவங்க ஒய்ஃபும் அவங்க பையனும் வந்துருக்காங்க. என்ன பிரச்சனை, பையன் வந்து 10th முடிச்சா நல்ல மார்க், 1 வருஷம் ஸ்கூலுக்கு போகாம இருக்கான் பாஸ்டர். ஏன் போக மாட்டேன்றான், வீட்டை விட்டு அடம் பிடிக்கிறான். இத மாதிரி பண்ணதே இல்லை. உடனே அவனை கூப்பிட்டு ஜெபம் பண்ண, அவங்க சொந்த ஊர்ல இருந்து மாந்திரிகம், அந்த ஆவி வெளிப்படுது, அந்த பையன் மேல வெளிப்படல, அவங்க அம்மா மேல வெளிப்படுது. அந்த கட்டுகளை உடைச்ச பிறகு அந்த ஆண்டு ஸ்கூலுக்கு போய் படிச்சு இப்ப அவன் காலேஜ் படிச்சு கொண்டிருக்க. காலேஜ் என்ன படிக்கிறான் தெரியுங்களா, டாக்டருக்கு படிச்சிருக்கிறான். அவங்க போன் பண்ண போது சொன்ன, பாஸ்டர் ரொம்ப நன்றி பாஸ்டர், என் பிள்ளை வாழ்க்கை. ஆனா அந்த பையனுக்கு நான் ஜெபம் பண்ணதே தெரியாது, ஏன்னா அப்ப அவங்கள கட்டப்பட்டதா. இன்னைக்கு டாக்டரா படிக்கிறதுக்கு காரணம் அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டது. இவங்களும் பணத்தை வச்சு போவாந்த இடம் இல்லை, செய்வனையை பார்த்துட்டாங்க, மருந்தை பார்த்துட்டாங்க, சைக்காட்ரிஸ்ட். பணம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெருமையா சைக்காட்ரிஸ்ட், இதெல்லாம் வந்து சைக்காட்ரிஸ்ட், டாக்டரை பார்க்கணும், மருந்து சாப்பிட்டு அந்த பையன் மந்தமா அப்படியே உட்காந்து நல்ல அழகா இருப்பான் பையன் மாதிரி பாருங்க. அந்த குடும்பமே அந்த பையனால, மூத்த பையன் படிக்கிறான், செல்ல பையன்ல முடிஞ்சு போச்சு. அவன் ஒரு பண்றது, அவங்க வீட்டுல பெரிய டிப்ரெஷன், கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சமாதானம் இல்ல. அவர் வேலைக்கு போனா சொல்ற, வேலை ரிசைன் பண்ணிட்டு எங்கேயாவது ஓடி இல்லாம இருக்க என் பையன் பண்றது. அன்னைக்கு ஒரு ஜெபம், அன்னைக்கு கட்டு உடைக்கவும். இன்னைக்கு அந்த குடும்பம் இப்ப ஜீசஸ் கால ஊழியம் பண்றாங்க. கரங்களை, உன் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை, வேலையில பிசினஸ் இல்ல குடும்பத்துல நெருக்கம் இல்ல, குடும்பத்துல ஏதோ சமாதான குறைச்சல், நல்லா போயிட்டு இருக்குது, திடீர்னு ஸ்டாக்ல ஆகுது. இல்ல என்ன முயற்சி பண்ணாலும் வீட்டுல ஒரு பெயிண்ட் அடிக்க முடியல பாஸ்டர். இன்னைக்கு ஒருத்தர் பிரதர் சொல்றாரு, பெயிண்ட் அடிக்க முடியல, நான் பெயிண்டர் நல்லா அடிப்பேன், ஆனா என் வீட்டுக்கு என்னால அடிக்க முடியல, என்ன கட்டப்பட்டு இருக்கு. ஆனா அவருக்கு தெரியுது இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. ஜெபிப்போமா, இந்த ஜெபத்தை நான் சொல்லித்தரேன். அப்படி கண்களை மூடி
என் குடும்பத்தில் சமாதானத்தை சீர்குலைக்கிற ஆவியே, குடும்பத்துல சமாதானத்தை சீர்குலைக்கிற ஆவியே, வேதனை உண்டு பண்ணுகிற ஆவியே, வேதனை உண்டு பண்ணுகிற ஆவியே, பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற ஆவியே, பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற ஆவியே, சமாதானத்தை கெடுக்கிற ஆவியே, சமாதானத்தை கெடுக்கிற ஆவியே, எல்லா நாச மோசங்களையும், எல்லா நாச மோசங்களையும், எல்லா பில்லி சூனியத்தின் கட்டுகளையும், பில்லி சூனியத்தின் கட்டுகளையும், எல்லா குட்டி சாத்தான் ஏவல்களையும், சாத்தானின் ஏவல்களையும், எல்லா பொம்மையில செய்யப்பட்டவைகள், எல்லா தகடுல செய்யப்பட்டவைகள், முடியில செய்யப்பட்டவைகள், காலடி மண்ணில செய்யப்பட்டவைகள், ஆடை எடுத்து செய்யப்பட்டவைகள், எரியட்டும். சொல்லுங்களேன், எரியட்டும். கையை உயர்த்தி எரியட்டும். என்னை சுத்தி இருக்கிற, என் குடும்பத்தை சுத்தி இருக்கிற, என் குடும்பத்தை சீர்கெடுக்கிற எல்லா நாச மோச ஆவிகள் எரியட்டும். எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து, எல்லா கண்களை மூடி, கண்களை மூடி. உன் வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு. நேர்ல பார்க்கிறவர்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி, இன்னைக்கு உன் வீட்டுல ஒரு கட்டு உடைகிறது, உன் வீட்டுல இருக்க கட்டு உடைகிறது. சத்தமா சத்தமா சத்தமா. பிசாசு கிட்ட செல்லமா இல்ல பாருங்க, எனக்கு எனர்ஜி இல்லைன்னா கூட நான் கத்துறேன், ஏன்னா கட்டு உடையணும். அநேக கட்டுகள் உடைந்துட்டு இருக்கு, ஜெபிக்கிற அநேக சகோதரி கைகள்ல போடப்பட்ட விலங்கு கட்டப்பட்டிருக்க கட்டுகள் உடைகிறது. ஆசீர்வாதத்தை சீர்குலைக்கிற ஆவி, வருமானத்தை தடுக்கிற ஆவி எரியட்டும், 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 எரியட்டும். சிந்தனை கட்டுகள். யாரோ ஒரு சகோதரி பார்க்கிறேன், மரண பயத்தையும் மரணத்துக்கு நேராக எண்ணங்களையும் உண்டு பண்ணுகிற ஆவியே உன்னை சுட்டரிக்கிறேன், சுட்டரிக்கிறேன். வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். பாவம். இரண்டாவது, வீட்டுல இருக்க சூழ்நிலைகள். இதெல்லாம் பிரச்சனை. ஐயோ வேலை போச்சு, ஐயோ இவனாலதான் வேலை போச்சு. வேலை கையில கிடைக்கூடாதபடி ஆசீர்வாதம் கையில கூட என் கை கட்டி இருக்கு, ஜெபம் பண்ண கட்டு உடையும். எதுவுமே உடனே மாற்றம் இருக்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கட்டு உடைஞ்சிடும். ஆனா அந்த பிசாசு சீக்கிரத்துல போகாது, போயிட்டு போயிட்டு வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு சபையை விட்டு வெளியே போவாங்க. அந்த கட்டு உடைஞ்சிச்சு இல்ல, அது போயிடும். அது போன பிறகு நல்லா இருக்கிறேன்னு திருப்பி ஒரு 3 மாசம் கழிச்சு போனது டபுளா உள்ள வந்து நிற்கும். ஜெபம் பண்றதுன்னா நல்லா 1 மாசம் 2 மாசம் தொடர்ந்து கண்டினியூவா, இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல பரவாயில்ல, நாளைக்கு ஜெபம் பண்ணு. அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோ. மினிமம் 1/2 மணி நேரம் டங்ஸ்ல நல்லா ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ண. இங்க எல்லாம் நாங்க பாஸ்டர்களே தேவையில்லை. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நீங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்க கட்டுகளை தானா உடையும். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் எல்லையில இருக்க கட்டு உடையிறது மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா மரண கட்டுகள் மாறும். உன் வீட்டுல நீ ஜெபிக்கிறனா பக்கத்து வீட்டுல ஆசீர்வாதம் பொங்கும். ஏன்னா கர்த்தருடைய மகிமை உன் வீட்டை சூழ்ந்து இருக்கிறோம். அநேக தேவ தூதர்கள் உன் வீடுகளுக்கு சூழ்ந்து இருப்பார்கள். இப்ப நான் இந்த கூடாரத்துல இருக்கிறேன், பக்கத்துல வேற இருக்காங்க. நான் இங்க அபிஷேகம், அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கான்னு. இந்த எல்லை இந்த சவுரத்துக்கு மேல தாண்டி போகாது. உன் மேல இருக்க அபிஷேகம் அது 1 கிலோமீட்டர் வரையும் தான். இங்க ஜெபம் பண்ணா அங்க இருக்கிறோம் உழுறாங்கன்னா அப்ப தேவ வல்லமை டிராவல் பண்ணது இல்ல. நீ ஜெபம் பண்ண பக்கத்து வீட்டுல ஒரு சமாதானத்தை பார்ப்ப. பக்கத்து வீட்டுல சமாதானம் இல்லைன்னா உன் வீட்டுல சமாதானம் இருக்காது. பக்கத்து வீட்டுல ஒரு பாவம் பண்றாங்கன்னா உன் வீட்டுல நிம்மதி இருக்க. இப்ப இதுவரை எத்தனை சொல்லியிருக்க? 2 3 சொல்லுங்க, எடுத்து படிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அது என்ன ஆவியா? பலவீனப்படுத்துகிற ஆவி. நல்லா கவனிங்களா? ஒரு வியாதி வருதுன்னா கம்பல்சரி தெரிஞ்சுக்கங்க, ஜெனட்டிக்கல் நினைக்காத. உங்க வீட்டுல வந்து ஜெனட்டிக்கல் எல்லாருக்கும் வந்து சாகணும் இல்ல, சுகர் பிபி வரும். ஏன் 2 பேருக்கு வருது? சில வியாதிகளை உண்டு பண்ண, பலவீனத்தை உண்டு பண்ண சில ஆவிகள் போராடும். எவ்வளவு பேர் கட்டுகளுக்கு வருவீங்க, கை வலி கால் வலி. ஏன் எப்படி உடனே போகுது? நீங்க பலவீனமா பார்ப்பீங்க, நான் என்ன பார்ப்பேன்னா சத்ருவா பார்ப்பேன். அல்லேலூயா. கை வலியா? சத்ரு என்ன பண்ணிருக்கு? அந்த கையை கட்டி இருக்கு. இயேசுவின் நாமத்துல அந்த கையில இருக்க கட்டு உடையிட்டுனா போதும், உடைஞ்சினா உன் வலி சரியா போயிடும். எப்படி பாசிபிள்? எங்கே நடக்காது, இந்த சபையில் நடக்கும். எப்படி?
ஏன்னா அந்த சத்துருவை கண்டுபிடிச்சாச்சு விசுவாசம். ஒரு பலவீனம், ஒரு வியாதி, எப்படிப்பட்ட வியாதியா இருக்கட்டும் என் அன்பு சகோதரி சகோதரி, நீ நல்ல டங்ஸ்ல ஒரு முறை கவனிங்க. யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் கால் பண்றாரு. யூஎஸ்ஏ யூகேன்னு தெரியல. மாந்திரிக அவங்க கிட்ட இருக்கு, பிசினஸ் லாஸ், வேலை இல்லாம உட்காந்துருக்காரு. என்ன பண்றது இல்ல, கடன் வந்து எத்தனையோ கோடி சொன்னாங்க. நானும் என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன். மாந்திரி கட்டுன்னு தெரியுது, ஜெபம் பண்ண அவர் கொஞ்சமா ரியாக்ட் ஆகணும்ல. ஒண்ணுமே தெரியலையே பாஸ்டர், ஒண்ணுமே தெரியலையே பாஸ்டர் அப்படின்றாரு. சரி ஓகே, நான் ஜெபம் பண்றேன். அவருக்கு என்னன்னா இந்த கடன் பிரச்சனை மூலமாக இந்த பின் மண்டை இந்த கழுத்தோடு சேர்ந்து கழுத்து இதுக்கு மேல திருப்ப முடியாது. எங்க டாக்டர் போயிட்டாங்க. டாக்டர் சொன்னாங்க ஏதோ ஒண்ணு நரம்புல ஏதோ பல்ஜ் ஆயிருக்கு என்னமோ சொல்றாங்க. அதை ஆப்ரேஷன் பண்ணாலும் ரொம்ப மோசமா போயிடும். அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவரால் தலைவலி, ரொம்ப நேரம் நிக்க முடியாது. அப்படியே படுத்துக்கிட்டு, படுத்தாலும் படுக்க முடியாது. கொடுமையான ஒரு வாழ்க்கை. லாஸ் காட்டில சரீர பலவீனம். நான் அவருக்கு ஜெபம் பண்ற ஒரு காரியம் மாறல. இந்த கட்டு எங்க இருக்குன்னே தெரியல எனக்கு. எங்கேயா வலிக்குது, இந்த உச்சில இருந்து எங்கேயோ உள்ள வலிக்குது பாஸ்டர், சொல்ல தெரியல அவருக்கு. சரி என்ன பண்ணேன், சரி அதுவும் அவர் பேசுறது வந்து இன்டர்நேஷனல் கால்ன்றதுனால நான் இருக்கிற இடத்துல சரியா சிக்கணும் இல்லாத விட்டு விட்டு வருது. சரி உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்நிய பாஷையில ஜெபிச்சேன். எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் தான் அந்நிய பாஷை. அவருக்காக நான் என்ன பண்ணல, என்ன பிரச்சனைன்னு எனக்கு சரியா தெரியல. முதல் டைம் கால் பண்றேன், 5 நிமிஷம் கண்ணை மூடி அந்நிய பாஷையில ஜெபிச்சுட்டு அவ்வளவுதான் விட்டாச்சு, போயிட்டாரு. அடுத்த நாள் திருப்பியும் கால் பண்றேன். என்னடா இந்த ஆள் திருப்பி கால் பண்றாங்க அப்படின்னு எடுத்தேன். வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுங்களேன், டெய்லி பண்ணா எப்படி? இல்ல பாஸ்டர் ஒரு சாட்சி சொல்ல. என்ன சாட்சி? 4 வருஷமா இந்த தலைவலி, நீங்க ஜெபம் பண்ணும் போதே போன மாதத்துக்கான வலி இருந்தது. நைட்டு தூங்கி எந்திரிக்கிறேன், அந்த வலி இல்லை. கட்டு உடைக்கல, அதை பிரேக் பண்ணல. ஆனா அந்நிய பாஷைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அதனால அந்நிய பாஷை பேசுங்க. இங்க சில பேர் உன் விடுதலை இல்லாததுக்கு இன்னொரு கூட்டம் ஒண்ணு உட்காந்துருக்கும், அந்நிய பாஷை பேசாதப்பா. இங்க 5 நிமிஷம் மோளம் அடிச்சு வர்றது அந்நிய பாஷை இல்ல. மோளம் அடிக்காம உனக்குள்ள பிரசன்னத்தோடு வருது பத்தியா, அது அந்நிய பாஷை. வியாதிகள் மாறும், சுகம் உண்டாகும். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி உங்க பலவீனத்தில் கைகளை வைங்க. நான் ஜெபம் சொல்லி தர போறேன் பாருங்க. நான் உங்களை தொடல, ஆனா நான் அந்நிய பாஷை தான் பேச போறேன். கமாண்ட் மட்டும் தான் கொடுக்க போறேன். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ நீங்க சுகமாறுது பார்க்க. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஓ ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஓ ரபா ஹபா 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 ஹபா. ஓ ரபா கியா கர்ரமா. அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில ஜெபிங்க. ஆவில நிரம்பி இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னமா நிரம்பி இருக்கு. ஜெபிங்க ஜெபிங்க. ஓ ரபா ஹபா 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 ஹபா. ஓ மகிமை. வாய்களை திறந்து ஓ ரியாதடா ஹத்தடா கியாந்தடா ஓ ரிமல ஹந்தடா கடபா. சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளாக, ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளாக. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஓ மகிமை, க்ளோரி க்ளோரி, மகிமை. ஒவ்வொரு தைராய்டு கட்டிகளுக்கு நேராக, தைராய்டுகளுக்கு நேராக, எல்லா தொண்டைகளுக்கு நேராக போடப்பட்ட கட்டுகள் கட்டவிழ்க்கப்படட்டும். எல்லா கட்டுகள் கட்டவிழ்க்கப்படட்டும். ஒவ்வொரு முழங்காலுக்கு தொடுவீராக. முழங்கால் கட்டுகள் உடையட்டும், முழங்கால் கட்டுகள் உடையட்டும். தலைவலியை உண்டு பண்ணுகிற ஆவியே, தலைவலியை உண்டு பண்ணுகிற ஆவியே, உன்னை நான் சுட்டரிக்கிறேன். எரியட்டும் எரியட்டும். உடையுது உடையுது. ஒவ்வொரு உடம்பு வலியை உண்டு பண்ணுகிற ஆவியே, ஒன்னு நாசமாசத்தின் ஆவியே, உன்னை சுட்டரிக்கிறேன். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு நேராக, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு நேராக, ஒவ்வொரு பாதத்துக்கு நேராக. கண் பார்வை கெடுக்கிற ஆவியே, கண் பார்வை கெடுக்கிற ஆவியே, மோஷன் சரியா வராதபடி தடை பண்ணுகிற ஆவியே, வயிற்ற கட்டி வைத்திருக்கிற ஆவியே, சாப்பிடக்கூடாதவை கட்டி வைத்திருக்கிற ஆவியே, உன்னை சுட்டரிக்கிறேன். எரியட்டும். சுகம் உண்டாவதாக, வயிற்றுக்குள்ள சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஆமென். அநேகர் மத்தியில துதிங்க, அந்நிய பாஷையில துதிங்க. கண்களை மூடி, கண்களை மூடி. சில இடுப்பு கட்டுகள், சில கட்டுகள் கரைகிறது பார்க்கிறேன். நீ தொட்டு கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அதிசயத்தை பார்க்க முடியும். ஓ மகிமை.
ஓ மகிமை. மகிமை. வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவியை சொல்லுங்க. வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவியே. சொல்லுங்க வாய் திறந்து. வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவியே. வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவியே. வியாதிகளை என்னை கட்டி வைத்திருக்கிற ஆவியே. வியாதியை என்னை கட்டி வைத்திருக்கிற என் ஆவியே. குடும்பத்துல வியாதியை கட்டி வைத்திருக்கிற ஆவியே. குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற ஆவியே. உன்னை சுட்டரிக்கிறேன். சுட்டெரிக்கிறேன். உன்னை சுட்டரிக்கிறேன். சுட்டெரிக்கிறேன். நீ எறிந்து போ. எறிந்து போ. உன் கட்டுகள் கட்ட அவிழ்க்கப்படட்டும். கட்டவிழ்க்கப்படட்டும். கட்டுகள் உடையுது. 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 இந்த வேலையில் சுகம் கிடைக்குது. சுகம் கிடைக்குது. எல்லா கரங்களை தட்டி கரங்களை தட்டி. வீட்டுல போனா மியூசிக் இருக்காது இல்ல. மியூசிக் போட்டா ஒரு எனர்ஜி இருக்கும் அவ்வளவுதான். ஆனா உன்னை அது கடைசி வரை கொண்டு போகாது. மியூசிக் இல்லாம சொல்லித்தர. அப்படி கண்களை மூடி அவன் பலவீனத்துல ஒரு கையை வச்சுட்டு ஒரு கை பிதாவான தேவன் சுகம் கொடுக்கிற ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்க ஒரு கயிறத்தை அப்படியே கைகளை உயர்த்தி யாரோ பின்னாடி கழுத்து வலியோடு இருக்கீங்க. தேவ வல்லமை தொட்டு கொண்டு இருக்கு. யாருக்கு அந்த வலி? அந்த கழுத்துல போடப்பட்ட எல்லா சூனிய கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன். இயேசுவின் கரங்களை பார்க்க அவர் கரங்கள்ல அந்த ஆணையடிக்கப்பட்ட அந்த காயங்கள்ல இருந்து சில ரத்தம் சுண்டுகிறதை பார்க்கிறேன். அநேக கட்டப்பட்ட அந்த கட்டுகளை உடைக்கிற ரத்தம் மேல தெளித்துக் கொண்டிருக்கு. உன் பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கு. குதிகால் கட்டுகள் உடையிட்டோம். குதிகால் கட்டுகள் உடையிட்டோம். இரவுல சுத்தமா தூக்கம் வராதபடி கண்ணை கட்டி வைத்திருக்கிற ஆவியே வெளியே வா. இடுப்பை பிடித்து வைத்திருக்கிற சூனிய கட்டுகள் என் கூட சேர்த்து சொல்லுங்க. வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவி. வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவி. சொல்லுங்க. வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவியே. வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவி. நல்ல தூங்க முடியாதபடி தொந்தரவு பண்ற ஆவியே. தூங்க முடியாதபடி தூக்கத்தை கெடுக்கிற. சாப்பிட முடியாதபடி தடை பண்ணுகிற ஆவியே. சாப்பிட கூடாதபடி தடை பண்ணுகிற ஆவியே. சுறுசுறுப்பா வேலை செய்ய கூடாதபடி தடை பண்ணுகிற ஆவியே. சுறுசுறுப்பை தடை பண்ணுகிற ஆவியே. என் சரீரத்தை என் மாம்சத்தை தொட்டு இருக்கிற ஆவியே. தொட்டு இருக்கிற ஆவியே. ஓ கட்டுகளை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே. சொல்லுங்க. சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே இந்த கட்டுகள் உடை. குதிகால் கட்டுகள் உடைகிறது பார்க்கிறேன். எல்லாம் கல்லடி மண் எடுத்து செய்யப்பட்ட ஆவியே. பூர்வீக எல்லையின் ஆவியே. உன் தலையை வெட்டுகிற. எறிந்து போ. இங்க துதிக்கிற வேலை இல்ல. நேரில் பார்த்து கொண்டிருக்க அநேக குடும்பங்களை தேவன் தொட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் லைன்ல இருக்கீங்க? ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் மகிமையாய் தொட்டு கொண்டிருக்கிறார். தொட்டை இருக்குமாய் தொட்டை பிடித்து வைத்திருக்கிறார். எல்லாம் வலு சர்பத்தின் ஆவி. கட்டுகள் பாக்குற உட்கார இடம். பின்பக்கம் மூல வியாதி இல்ல. உட்கார இடம். அங்க போடப்பட்ட கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கு. போடப்பட்ட கட்டுகளை கட்டவிழ்க்கப்பட்டு. சிந்தனை கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கு. சிந்தனை கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. தலைவலி உண்டு பண்ணுகிற. தலைவலி உண்டு பண்ணுகிற இந்த ஆவியே. ஆவியே. ரெண்டு நெத்தி பட்டையில அமர்ந்திருக்கிற ஆவியே. தலைவலி உண்டு பண்ணுகிற ஆவியே. உழுந்து ஓடி போ. உழுந்து ஓடி போ. உழுந்து ஓடி போ. உழுந்து ஓடி போ. எஸ் டச். எஸ் டச். போன வெளியே. ஒரு போன வெளியே. போன வெளியே. வெளியேறு. வெளியேறு. சிந்தனை கட்டி வைத்திருக்கிற. சிந்தனை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள். எல்லா கட்டுகள். நாச மோசங்கள். நாச மோசங்கள். தலைவலி உண்டு பண்ணுகிற. தலைவலி உண்டு பண்ணுகிற. தலைவலி உண்டு பண்ணுகிற. தலைவலி உண்டு பண்ணுகிற ஆவியே. சுட்டரிக்கிற. சுட்டரிக்கிற. சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே. எறிந்து போ. எறிந்து போ. ஒரு நாயை நான் கையில கட்டி வச்சிட்டேங்க. ரொம்ப நாளா வளர்த்த நாய் என் செல்லம்மா. போ சொன்னா போகுமா? ஏன் போவாது? ஏன் போவாது? கட்டி வச்சிருக்கிற. செம்ம அடி அடிக்கிறேன். போகுமா? ஏன் போவாது? கட்டி வச்சிருக்க. நெருப்பை எடுத்து எரிய என்ன சொல்றாங்க? சுட 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 தண்ணி தான் எடுத்து மேல ஊத்துறேன். போகுமா? ஏன் போவாது? கட்டி வச்சிருக்கிற. அந்த இவ்வளத்தையும் பண்ணிட்டு இந்த கயிறை கட் பண்ணி விட்டா என்ன ஆகும்? திருப்பி வரும்னு நினைக்கிறீங்க? திருச்சி ஓடும். இங்க நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம் தவிர அந்த ஜெபம் ஒருத்தர் நெருப்பாகவோ அக்கினியாகவோ அது கொடுமைப்படுத்தும் தவிர அது உள்ள ஒன்று போகாது. உன்னை கட்டி வைத்திருக்க அந்த கட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு அடிச்சோன்னா அது ஒண்ணு இல்லாம போறோம். அல்லேலூயா. சொல்லுங்களேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது. இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. உனக்கு பலவீனம் இருக்கா? இந்த
வாதை என் கூடாரத்தை அணுகாது, இதெல்லாம் கூட இந்த வசனத்தையும் சேர்த்துக்குங்க. இன்னும் நிறைய வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க. கடைசியா ஒண்ணு, முதல் கட்டு என்ன பார்த்தோம்? பாவம். ரெண்டாவது மாந்திரிக சூனியம். மூணாவது பலவீனம், வியாதிகள். நான்காவது எடுத்து படிங்க சங்கீதம் 18:4. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. மரண கட்டுகள். அப்போ மரணம் என்பது ஒரு கட்டு. சில குடும்பத்துலமா இப்ப ஒரு சகோதரி சாட்சி சொன்னார் பாத்தீங்களா, அந்த குடும்பமே மரண கட்டு. பிள்ளைங்க, அதாவது அப்பா அம்மா செத்து போனாலும் பரவாயில்ல, சின்ன குழந்தைய பிறந்தவனே செத்தாலும் பரவாயில்ல. ஆனா என்ன பண்ணுது? வளர்ந்து அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகிற டைம்ல திடீர்னு பிக்ஸ் வந்து செத்து போறாங்க. சில குடும்பம் நல்லா இருக்கும், ஆக்சிடென்ட் ஆகும், உடனே டப்புன்னு உயிர் போயிடும். திடீர்னு இப்ப நிறைய கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, திடீர்னு ஹார்ட் அட்டாக், திடீர்னு செத்துட்டாங்க. என்ன காரணம் தெரியல, திடீர்னு சாவு. ஏன் இந்த மரணம்? மரணமும் ஒரு கட்டு. நீங்க கண்டுபிடிச்சு அந்த வியாதி கிட்ட கொண்டு போய் மரணத்துக்கு நேரம் வருதுனாவே சொப்பனத்திலே கத்தர் காட்டிடுவேன். ஏன்னா கூட்டமாவே உன் சொப்பனத்துல பார்த்தாவே மரணம் உனக்கு ஒரு வீட்டுல ஒரு ஆக்சிடென்ட் வரப்போகுதுன்னு நினைச்சுங்க. ஏன்னா கூட்டமா வந்தா இல்ல வாழை மரம் கட் பண்ணி யாரோ கொடாலியில விட்டுற கீழே விழுந்தாவே மரணம் வர போல இருக்கும். அல்லேலூயா. பாம்பு வந்து யாரையாவது முழுங்குறது போல பாத்தீங்கன்னாவே மரணம் ஏற்படும் வீட்டுல. செத்தவங்க உங்க சொப்பனத்துல அதிகமா, ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சவங்க முன்னோர்கள் யாராவது சொப்பனத்துல வராங்க, செத்த ஆவிகள் வருதுனாவே உனக்கு மரண கட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அது மரண கட்டுனா எனக்கு, என் குடும்பத்துக்கு எனக்கு செய்யறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஆவி வந்து என்ன பண்ணனா என்னதான் முதல்ல சாவடிக்க பார்க்கும். நான் ஜெபத்திலயோ இல்ல கொஞ்சம் நான் பலனா இருந்தேன்னா என்னை விட்டு என் மனைவியை பிடிக்கும். நாங்க பலனா இருந்தா என் பிள்ளைய தொடும். ஆனா செஞ்சது யாருக்கு? அப்போ உன் வீட்டுல உனக்கு ஒரு சொப்பனம் வந்தாவே வீட்டுல நல்ல மரண கட்டுக்காய் ஜெபிக்கும். இந்த மரண கட்டு மட்டும் ஒரு குடும்பத்துக்கு போட்டாங்கன்னா வித்தின் 6 months சர்பத்தின் ஆவியில ஒரு ஏவல் பண்ணாங்கன்னா சாவு வராது, உயிர் இருக்கும், ஆனா எல்லாமே போயிடும். ஆனா மரண கட்டு வீட்டுல டப்புன்னு ஒரு உயிர் எடுத்துரும். ஆசீர்வாதத்தை கொடுக்குற உன் மேனேஜரும் முதலாளி அவன் மாண்டையே போடுவான். ஏன்னா அவனாலதான் உனக்கு ஆசீர்வாதம். அவன் செத்து போவான், உன் ஆசீர்வாதம் கெட்டு போகும். நீங்க எந்த மாதிரி மரண கட்டுனாலும் இன்னைக்கு வந்திருக்கலாம். ஒரு குடும்பத்துல லைனா செத்துட்டே வராங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஒரு காரியம் வரத்துக்குள்ள வீட்டுல இருக்க பெரியவங்க யாரோ ஒருத்தர் இறந்துருவாங்க. இப்படியே 3 மரணம் போயிடுச்சு. எனக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்றேன். ஜெபம் தாவி சொல்லுது, நான் இந்த குடும்பத்தை சொத்துக்காக வச்சிருக்காங்க, நான் விட மாட்டேன். அந்த இடத்துல யார் யார் பேர் பதிவு இருக்கோ, யாருக்கு பங்கு இருக்கோ எல்லாரையும் நான் சாவடிப்பேன். சாவடிச்சிச்சு. நீங்க 3 பேர் இல்ல, குழந்தை வயிற்றுல பிறக்கிற கர்ப்பத்தின் குழந்தையும் சாவடிக்குதுன்னு சொல்ல, அதை கேட்கமா ஆச்சு, பயமாயிடுச்சு. பிள்ளைங்க கர்ப்பமா இருக்கிற புள்ள கர்ப்பமா கன்சீவ் ஆகல, கலைஞ்சு போகுது. அவங்க நினைக்கிறாங்க இது சின்ன வயசு பிரச்சனைன்னு. ஆனா பிசாசு சொல்லுது, அந்த கர்ப்பத்தை நான் தான் கழிச்சேன். மொத்தம் இதுவரை 7 குழந்தைய கழிச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல கடிஞ்சு அங்க போய் கடிஞ்சு மரண கட்டுகளை கடிஞ்சு ஜெபம் பண்ணும் போது அந்த ஆவி வந்து போராடுது. கரண்ட் கட் ஆகுது, இருக்கிற இடத்துல கரண்ட் கட் ஆகுது. ஒரு வீட்டுல மரண கட்டு இருக்குன்னா ஒரு ஊழியக்காரர்கள் போய் அங்க போய் ஜெபம் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கங்க. வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ண போனாவே ஒரு தடங்களை உண்டு பண்ணும். நீ ஊழியக்கார கூப்பிட்டு ஜெபம் பண்ண முடியாது. நீங்க ஜெபம் பண்ணணும் போனாவே உன் காரு பிரச்சனையா நிக்கும், உன் பைக் பிரச்சனையா நிக்கும். சில நேரம் போற கார் திடீர்னு நிக்கும், ஏன் நிக்குன்னு தெரியாது. ஏன்னா வீட்டுல மரண கட்டு. இதெல்லாம் அடையாளம். நீ ஜெபம் பண்ணாம கம்முன்னு இருந்தீங்கன்னா அது கொஞ்சமா ஒரு 6 மாசம் 7 மாசத்துல அது என்ன பண்றோம், உன் வீட்டுல இருந்து ஒரு உயிர் எடுத்துட்டோம். ஆனா ஜெபம் பண்ண கிட்ட போனா அது சீக்கிரம் எடுக்க ஆரம்பிக்கும். என்ன பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? ஏன்னா நீ ஜெபம் பண்றல தடுத்துருன்னு சொல்லிட்டு, அப்ப நீ தடுக்கிறன்னு தெரியுது. உடனே நல்லா கடிஞ்சு ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட கட்டுகள் உடைய. செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. வீடுகளில் போயிட்டு யூடியூப்ல என்ன பண்ணுங்க, கேளுங்க. உங்களுக்கு பிரோஜனமா இருக்க உங்க ஸ்டேட்டஸ்ல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுதான் செய்யற ஒரு பெரிய ஊழியம். இப்ப எல்லாம் என்ன பண்ண போறோம், இந்த மரண கட்டுக்காய் ஜெபிக்க போறோம். அப்படி எழுந்து நிற்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் வந்து தங்கி ஜெபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிற தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம். அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக
ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார், தடைகளை உடைப்பார், பிள்ளைகள் சமாதான குறைச்சியை மாற்றுவார், வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.